ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. 4வது பாசுரத்தில் வருண தெய்வத்தை மழை தெய்வத்தைக்கே கட்டளையிட்ட ஆண்டாளம்மா இப்போ 5வது பாசுரத்தில் பகவானை எப்படி வேண்டணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. முறையாக எப்படி வேண்டணும், எளிமையாகவும் அப்படின்னு. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. மாயனை இந்த இடத்துல ஏன் பகவானை மாயன்னு சொல்கிறாங்க? பிறக்கும் போதுலேருந்தே மாயன் தானே பகவான். பிறக்கும்போது சாதாரணமாக பிறந்தார், 4 தோள்களோட சங்கு சக்கரத்தோட தானே பிறந்தார். அப்புறம் வசுதேவரும் தேவகியும் கம்சன் ஏதானு செஞ்சுடுவானோன்னு பயந்து வேண்ட திரும்ப ஒரு மனித குழந்தை போல மாறிடுறாரு. அதனால் மாயனை மண்ணு வடமதுரை. மண்ணுன்னா சிறப்பான, அப்படி என்ன சிறப்பு மதுரா நகரத்துக்கு அப்படின்னு பார்த்தா, வாமன அவதாரம் தந்த காலத்தும் போது வாமனன் பிறந்து வளர்ந்த இடம். பிறகு ராம அவதார காலத்தும் போது ராமருடைய தம்பியான சத்ருக்னன் ஆட்சி செய்த இடம். இப்போது கண்ணன் அங்கே தானே பிறந்து ஆட்சி செய்ய போகிறாரு. அதனால மண்ணு வடமதுரை மைந்தனை. மைந்தனைனா அந்த ஊரில் பிறந்த பிள்ளை, அந்த ஊருக்கு அரசனாக போகிறாருன்னு மைந்தனை. தூய பெருநீர் யமுனை துறைவனை. யமுனைக்கு அப்படி என்ன பெருமை, தூய்மையானதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, கண்ணனுடைய பக்தர்களான கோபிகைகள் கோப்பர்கள் எல்லாருமே அந்த யமுனையில் தானே குளிச்சிருக்காங்க, விளையாடி இருக்காங்க. அப்போ எவ்வளோ தூய்மையானதாக இருக்கணும் அந்த யமுனை. யமுனை துறைவன். இங்கே யமுனை துறைவன்னு கண்ணனுக்கு இன்னொரு பேர். எதனால் அப்படின்னா, இப்போ நம்ம ஊர் பிள்ளை, நம்ம வீட்டு பிள்ளைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுபோல் அந்த யமுனை கரையோரமாக தான் எப்போதும் அவங்க விளையாடிட்டு எல்லா சேஷ்டிதங்களும் செய்வாங்கன்றனால யமுனை துறைவனை. இன்னொரு காரணம் பார்த்திங்கன்னா, மாயன் யமுனை துறைவன்னு சொல்கிறாங்க, நேரடியாக கண்ணன்னு சொல்லாமல். ஏன்னா கம்சன் போன்ற தீயவர்களால் கிருஷ்ணர்னு பேர் தெரிஞ்சால் அவருக்கு ஆபத்து வந்துடக்கூடாது இல்லையா. அதனால் ஆண்டாளமாக மறைச்சு மாயன் யமுனை துறைவன்னு சொல்கிறாங்க. ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை. அந்த ஆயர்பாடியில் எல்லாருக்கும் அவரே ஒரு விளக்கு போல, அதாவது அவங்களோட அஞ்ஞானத்தை எல்லாம் போக்கக்கூடிய ஒரு விளக்கு போல வெளிச்சம் கொடுக்குறவராக இருக்காராம். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. தாயை குடல் விளக்கம் அப்படின்னா என்ன நோன்பு பெற்றார்களோ இவனை பெற்ற வயிறுடையாள் நூற்றார்களோ, அதாவது என்ன நோன்பு செஞ்சுருப்பாங்களோ இவங்கெல்லாம் கிருஷ்ணர் போல ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறதுக்கு அப்படின்னு எல்லாம் பெருமை பேசுகிற அளவுக்கு பெற்றவங்களுக்கு பெருமை தேடி கொடுக்குறாராம் அப்படிப்பட்ட பிள்ளை. அதனால தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. இவ்வளோ உயர்ந்தவராக இருக்காரேன்னு நம்ம பயந்து விலகக்கூடாதுன்றதுக்காக தான் தாமோதரன்னு அதே அந்த யசோதை தாயால் அவர் கட்டுப்பட்டு காமிச்சிருக்காரு. அவ்வளோ எளிமையானவனும் தான் அப்படின்னு சொல்லிட்டு தாமோதரனை தூயோமாய் நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. இப்போ இங்கே தான் நமக்கு எடுத்து சொல்கிறாங்க எப்படி நம்ம பக்தி செய்யணும் அப்படின்னு. ஏன்னா மனசில் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாயாலையும் வரணும், அதுதான் நம்ம செயல்பாட்டிலையும் இருக்கணும். அப்போ எல்லாம் ஒன்றா இருக்கணும். இந்த 3 மூலமாகவும் பக்தி செய்யணும். அது எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டால், வாயினால் பாடி நம்ம வாயால் நாம சங்கீர்த்தனம், பகவானுடைய நாமங்களை எப்போதுமே சொல்லிக்கிட்டு இருந்து, மனத்தினால் சிந்திக்க நம்ம மனசில் தியானம் செய்கிறதும் பகவானை பற்றியே தான் இருக்கணும். தூயோமாய் நாம் தூமலர் தூவி தொழுது. தூமலர் தூவி தொழுதுனா நம்ம பூக்கள் எல்லாம் கொண்டு அதனால் பகவானுக்கு அர்ச்சனை செய்தல், பூஜை செய்தல். அது என்ன தூயோமாய் தூய்மையாக வருதுன்றது என்னது? பகவானுக்கு செய்தாலே தூய்மை தானே. அப்படின்னா நான் ஒரு 4 பூ போடுறேன், அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஏதானும் கொடுக்கணுன்ற அந்த ஒரு எண்ணம் இல்லாமல், பகவானே உன்னை வேண்டதுக்காகவே வந்திருக்கேன், நீ எதுக்காக அந்த கைகள் கொடுத்தியோ அந்த கைகளுடைய பயனே இதுதான் அப்படின்ற அந்த ஒரு தூய்மையான எண்ணத்தோடு அந்த பூக்களை சேர்க்கணுன்றது தான் தூயோமாய் நாம் தூமலர் தூவி தொழுது. போய பிழையும் புகுத்தருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும். அப்போ இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தால் என்ன அப்படின்னா, ஜென்மங்களாக நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பாவம் இருக்கு இல்லையா, அதான் போய பிழையும் புகுத்தருவான். அப்புறம் வரக்கூடிய பாவம் இது எல்லாமே நின்றனவும், இப்போதைய பாவங்கள் இதுவுமே தீயினில் தூசாகும். உடனே பகவான் போக்கிடுறாராம். அது உடனேன்னா எப்படி, எந்த அளவுக்கு உடனேன்னா, ஒரு பஞ்சு தீப்பொறியில் பட்டால் நேரமாகி அது பொசுங்குது, உடனே பொசுங்கிடுது இல்லையா. அதே போல் காலம் தாழ்த்தாமல் ஜென்மங்களாக செய்த பாவங்கள், வரக்கூடிய பாவம், இப்போதைய பாவங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நெருப்பில் இட்ட பஞ்சு போல் தீயினில் தூசாகும் செப்பேலூர் எம்பாவாய். பகவான் நமக்கு போக்கி கொடுத்துட்றாருன்னு ஆண்டாள் அழகாக இந்த பாசுரத்தில் எடுத்து சொல்கிறாங்க. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.